ஹாய், இன்னைக்கு வாசி கிச்சன்ல என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நான் ஃப்ரை பண்ண போறேங்க. திடீர்னு நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, என்ன பண்ணணுமே புரியாது. ஒரு 1/4 கிலோ சிக்கனோ, ஒரு 1/2 கிலோ சிக்கனா இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அ ஏதாவது பண்ணணும்னா, ஒண்ணும் இல்லைங்க. ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா எப்பயுமே போதுங்க. வீட்ல இருக்கும் அது. பட்டை, லவங்கம் இது இருந்துட்டு என்கிட்ட பாருங்க வீட்டில் எனக்கு ஒரு 350 தான் இருக்குது சிக்கன். பரவாயில்ல. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. எப்பவுமே வீட்டில் ஒரு வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டு போட்டுட்டு எப்பவுமே உப்பு சில்லி பவுடர் இருக்கும். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எங்களுக்கு கொஞ்சம் காரம் ஒத்துக்காதனால நான் குழம்பு, நீங்கள் சில்லி பவுடர் போடுறது இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லர் தான் வச்சுருந்தேன். ஏர்லி மார்னிங் போவேன், ஈவினிங்கில் போயிடுவேன். குழந்தைக்கெலாம் சமைக்கணும்னா குயிக்காக பண்ணணும்னா இந்த மாதிரி தாங்க நான் வந்து ஒரு 1/2 ஹவரில் ஒரு பிரியாணி சிக்கன் 65 பண்ணுவேன். இந்த உடனே நான் அடுப்பில் வச்சுட்டுமே எல்லாமே பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதோட இதுவெல்லாம் நம்ம சொல்லணும் தான். பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ ஆயில் வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் ஊற்றிருக்குங்க. பட்டை, லவங்கம், சோம்புங்க. ஏன்னா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி கொலஸ்ட்ரால் எதனா இருந்தால் இதில் என்ன ஆகும், உங்களுக்கு ஃபுல்லுமே உங்களுக்கு இதுவாகிடும். கொழுப்பு இல்லாமல் இருக்கும், உடம்புல கரைஞ்சிரும். அதனால் வந்து எப்பயுமே இந்த மசாலா பொருள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டுருங்க. மட இதை வந்த உடனே நீங்கள் கடாயில் சிம்மை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு பண்ணலாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நான் என்ன பண்ணுவேன், சிம்மில் வச்சுருவேங்க. கடைன்னு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரிஞ்சிப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கும். டக்குன்னு எடுத்தோம்னா உடனே காஞ்சிரும். ஆயிலில் போடுவோம். ஒரு 4 டீஸ்பூன் போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு பொரிஞ்சிக்கிட்டே அப்படியே ஒரு இருக்குல்லையா கடகடன்னு க்ளீன் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் சால்ட்டும் ஒரு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரௌனாக வரும்போது தாங்க நல்லா அந்த வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஸ்லோவில் வச்சு எவ்வளோ நாளி நம்ம பண்ணுறது, ஏன்னா குயிக்காக பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை இது போட்டுருவேன். போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டுருவேன். பொரியல் எல்லாம் 1/2 ஹவரில் பண்ணணும், முடிக்கணும், ஒரு டார்கெட் பண்ணியே நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதோட இது தான் உங்களுக்கு நான் இப்போ இது பண்ணுறேன். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா இதில் நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால ஆயில் அதிலே நல்லா தெரியும், உங்களுக்கு இழுக்காது. நல்லா வதங்கிடுச்சிங்களா வெங்காயம்? இதுக்கு ரொம்ப மசாலாலாம் வேணாம். நான் சும்மா 2 இலை போட்டிருக்கேன் வாசைக்கு. அது பாருங்கள், 2 பட்டை சின்ன பீஸ் தாங்க இது, அவ்வளோதான். ஒரு 2 லவங்கம், ரொம்பலாம் மசாலா போடல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நான் வந்து ரெண்டுமே சேர்த்து 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதில் 350 கிராம் தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக போட வேணாம். கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லைங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுருவோம். பச்சை மிளகாய் தான் கூட ஒன்று போடுங்க, நல்லாயிருக்கும். இது கூடயே பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம முதல்ல போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வதங்கினதும் நான் போடுவேன். ஒரு குயிக்கான ஒரு சமையலுங்க. நான் ஹையில் தாங்க வச்சுருக்கேன். டக்கு டக்கு டக்குன்னு வேலையாகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஹையில் தான் வச்சுருக்கேன். இதை லைட்டாக வறுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து சில்லி பவுடராக இருந்தால், வெறும் சில்லி பவுடராக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போடுங்க, இல்லை 3/4 டீஸ்பூன் போட்டுங்க. எனக்கு காரம் ஒத்துக்காதுன்னு நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 கரண்டி உப்புங்க. ஓகேங்களா? இப்போ அதில் போட்டுடலாம். இது இந்த வெங்காயம் அதுவும் அதெல்லாம் அரைச்சி போடலாம். அரைச்சிட்டு போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு அர்ஜென்ட் சமையல். வீட்டில் தயிர் இருந்தால் கூட இதை இந்த தொக்கை பேசி சாப்பிட்டுட்டு தயிர் 2வது ஊற்றிடலாம், வேலை முடிஞ்சிடும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. முக்கால் டம்ளர் தண்ணிங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சு, இப்போ பாருங்க 15 நிமிஷம் 12 நிமிஷத்துலேயே நல்லா சுண்டெடுத்து. ஸோ அவ்வளோதாங்க. பாருங்க, அது ஒரு கொத்தமல்லி பெப்பர் வேணா போட்டுக்கிறத விட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பக்கம் குக்கரில் சாதம் வச்சுருங்க. இங்கே சாதம் அது ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க.
ஹோட்டலில் சாப்பிட்றத வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது தாங்க. நம்ம கையால் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுன்றதை நாமளே வந்து ரெடி பண்ணி அதை சாப்பிடும்போது செஞ்சு சாப்பிட்ற சுவையே தனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க, அவ்வளோதாங்க ஆயிடுத்துங்க. வேணும்னா பெப்பர் கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. சூப்பருங்களா? இது தாங்க சிக்கன் வறுவல். அந்த பக்கம் சாதம் வச்சுட்டோம். இப்போ போட்டு சாப்பிட்டு வேணும்னா தயிர் இட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் 1/2 அன் ஹவர் ஹோட்டலுக்கு போயிட்டு வர டைமில் இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. 12 நிமிஷம் தாங்க. அப்படியே கருவேப்பிலையை கொத்தமல்லியை போட்டு வதக்கிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இதில் வேணா பெப்பர் லைட்டாக தூவிட்டு சாப்பிடுங்க. லைட்டாக, ரொம்ப வேண்டாம், 2 பிஞ்சு. அப்படி ரொம்ப ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனில் பெப்பர் ஆட் பண்ணுறதுனால ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பிடிச்சிருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.